இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரேடியான் 110cc. இதில் மொத்தம் 4 வேரியன்ட் வரும். என்ன வேரியன்ட்னா ஃபஸ்ட்டு பிளாக் எடிஷன், அதுக்கடுத்து நார்மல் வரும், அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் மீட்டர் ட்ரம்மு, அதுக்கடுத்து டிஜிட்டல் மீட்டர் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பிளாக் எடிஷன் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க, வித் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் பஞ்சரானாலும் உடனே ஏர் ரிலீஸ் ஆகாது, நியர்பை ஸ்டேஷனாக போய்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. சிங்கரைஸ் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக அப்ளை ஆகும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்து போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருவாங்க, மேலே வந்து காலேஜன் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதனால் நைட் நேரத்தில் உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்ன ஆப்ஷன் வரும்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதே மாதிரி இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் உங்களுக்கு வந்துடும். இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன ரன்னிங் டைமில் எரியக்கூடாது, இருந்துச்சுன்னா அப்படி சின்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இண்டிகேஷன் காமிச்சிடும். இதில் சர்வீஸ் ரிமைண்டர்னு உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்தோன்னே உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர்னு காட்டும். இதில் உங்களுக்கு எக்கனாமிக் மோடு, பவர் மோடு இருக்கும். எக்கனாமிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போகும்போது உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ரேடியானில் உங்களுக்கு அடிஷ்னலாக தைப்பேட் வந்துடும். தைப்பேட் இருக்கனால உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தைலம் உங்களுக்கு ஹீட் அப்ளை ஆகாது. இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.3 பிஹெச்பி, 7350 RPM இருக்கிறனால உங்களுக்கு வண்டியில் பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டார்க் பார்த்தீங்கன்னா 8.7 Nm டார்க் இருக்கிறதுனால புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கஸ்ட் சீட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பில்லியனும் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துடும். இதனால் ஃபேமிலியாக போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போய்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் சாக்கப்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லியன் உட்காந்தவங்களுக்கு மேடு படுத்தவங்க போது பில்லியன் பேக் பெயின் எதுவும் வராது. அதே மாதிரி வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1265 கொடுத்துருக்கனால கட்டடிச்சு போகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 mm இருக்கிறதுனால கீழே அண்டர்சேஸ் பாடி எதுவும் டச் ஆகாது, கீழே டேமேஜும் ஆகாது, கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 113 kg இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.